உதாரணமாக, தூரம் கணிப்பாக அல்ல, துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. பாதையின் ஒவ்வொரு மைலிலும் ஒரு மைல்கல் இருந்தது. ஒவ்வொரு மைல்கல்லும் பயணியர் அறிந்து கொள்ள வேண்டிய தேவையான தகவல்களை வழங்கியது. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், ரோமிலிருந்து, போர்மியேவிலிருந்து, கபுவாவிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளீர்கள் என்பதை துல்லியமாக அறிந்திருக்க முடிந்தது. ஒவ்வொரு 5 மைலுக்கும் ஒரு பொது இல்லமும் குதிரை தடங்களும் இருந்தன. அங்கு குதிரைகளையும் சிற்றுண்டிகளையும், தேவையானால் இரவு தங்குவதற்கான இடத்தையும் பெற முடிந்தது. பல பொது இல்லங்கள் மிகவும் சிறப்பானவை. அங்குள்ள அகன்ற முன்றில்களில் பானங்களும் உணவும் வழங்கப்பட்டன. சில இடங்களில் குளியலறைகளும் இருந்தன. அங்கு சோர்வடைந்த பயணிகள் தங்களை தாங்களே புத்துணர்ச்சி பெறச் செய்து கொள்ள முடிந்தது. மற்ற சில இடங்களில் நல்ல வசதியான உறங்கும் அறைகளும் இருந்தன. புதிய பொது இல்லங்கள் கிரேக்க கோயில்களின் வடிவில் கட்டப்பட்டிருந்தன. அவை பாதையோரத்தின் இயற்கை அழகை மேலும் உயர்த்தின. நிலம் சமமாகவோ சதுப்பு நிலமாகவோ அல்லது புல்வெளியாகவோ இருந்த இடங்களில் சாலை மேடுபடுத்தப்பட்டு அமைக்கப்பட்டது. அதன் பாதை சரிவு சுற்றியுள்ள நிலப்பரப்பை விட 10 அல்லது 15 அடி உயரத்தில் உயர்த்தப்பட்டிருந்தது. நிலம் உடைந்ததாகவோ மலைப்பாங்காகவோ இருந்த இடங்களில் சாலை அந்த மலைகளை வெட்டி வழி செய்தோ அல்லது கற்பாறை வளைவுகளின் மீது பள்ளத்தாக்குகளை தாண்டியோ சென்றது. அந்த சாலை நிலைத்தன்மையை அறிவித்தது. அதன் மேற்பரப்பின் மீது ரோமின் நிலைத்தன்மையின் அனைத்து கூறுகளும் ஓடின. அந்த சாலையில் அணிவகுத்து நடந்த படையினர் ஒரு நாளில் 30 மைல் தூரம் செல்ல முடிந்தது. மேலும் அதே 30 மைலை நாள்தோறும் மீண்டும் மீண்டும் கடக்கவும் முடிந்தது. பொதியங்கள் ஏற்றப்பட்ட வண்டிப்படைகள் சாலைகளில் ஓடின. குடியரசின் பொருட்களான கோதுமை, வரகு, பட்டை இரும்பு, வெட்டப்பட்ட மரக்கட்டைகள், இழை துணி, கம்பளி, எண்ணெய், பழம், சீஸ், புகையிலிட்ட இறைச்சி ஆகியவற்றால் அவை நிரம்பியிருந்தன. அந்த சாலையில் குடிமக்களில் நியாயமான தொழில்களில் ஈடுபட்டவர்கள் இருந்தனர். தங்கள் கிராமப்புற இல்லங்களுக்கு சென்று வருகிற நாகரிகமானவர்கள், வாணிப பயணிகள் மற்றும் உல்லாச பயணிகள், சந்தைக்கு சென்று வரும் அடிமை பேரணிகள், ஒவ்வொரு நிலத்திலிருந்தும் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் வந்த மக்கள், அவர்களில் அனைவரும் ரோமின் ஆட்சியின் உறுதியையும் ஒழுங்கையும் அனுபவித்துக் கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் சாலையின் ஓரமெங்கும் சில அடி இடைவெளியில் ஒரு சிலுவை நட்டிருந்தது. ஒவ்வொரு சிலுவையிலும் ஒரு இறந்த மனிதன் தொங்கிக் கொண்டிருந்தான். அன்று காலை காயஸ் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வெப்பமாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து இறந்தவர்களின் துர்நாற்றம் மிகவும் தாங்க முடியாததாக மாறியது. பெண்கள் தங்கள் கைக்குட்டைகளை வாசனை திரவியத்தில் நனைத்து